ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் யூடியூப் சேனல் மைண்ட் யுவர் லைஃப். ஃபினான்ஷியல் லிட்ரஸியை பொறுத்த வரைக்கும் 4 முக்கியமான ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதுதான் நம்மளோட நிதி கல்வி அறிவுக்கான அடித்தளத்தை உருவாக்குது. அதில் 2 ஃபேக்டர்ஸ் பார்த்தாச்சு. 3வது ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சேவிங்ஸ் அப்படிங்கிறது எப்படி நம்ம உடம்புல ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் மென்டல் ஹெல்த்தையும் பத்திரமா பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி நம்ம கையில் இருக்கிற பணத்தை நல்லபடியாக பார்த்துக்கொள்வதற்கான ஒரு ஹெல்த்தான விஷயம்னு சொல்லப்படுது. ரொம்ப பாதுகாப்பாக இந்த ப்ரெசண்ட்டையும் ஃப்யூச்சரையும் நமக்கு அமைச்சிக்கிறதுல ரொம்ப ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது இந்த சேவிங்ஸ். ஒருத்தருக்கு அவங்களோட கையில் இருக்கிற பணத்தை சரியாக பிளான் பண்ண தெரிஞ்சு போச்சு, அதை எப்படி சேவ் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீண்ட காலத்துக்கு அவங்களுக்கு தேவையான செல்வத்தை உருவாக்க முடியும் அவங்களால. ஒருத்தரோட செலவு பழக்க வழக்கங்களை கண்காணிக்கிறது பணத்தை சேமிக்க உதவணும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ சேமிப்பின் மூலமாக ஒருத்தர் ஃபாலோயிங் திங்ஸை ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ணவும் முடியும். முதல்ல முக்கியமான மணி கோல்ஸ், அதாவது நிதி இலக்குகள் அடையிறது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், நம்ம கையில் ஒரு வீட்டு கடன் இருக்குன்னா அதை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முழுசாக செட்டில் பண்ணி முடிக்கிறது. அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஏதாவது செலவுகள் இருக்குது, இல்லை ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கு சேவ் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எடுத்து வச்சுறது. அடுத்து அவசர நிதியை உருவாக்குறது. எமர்ஜென்சி டைமில் நமக்கு ஒரு ஃபண்டு வேணும், அதை செலவு பண்ணிடக்கூடாதுன்னு முன்கூட்டியே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து வைக்கிற பழக்கம். அதை நம்ம வளர்த்துக்கும் போது எதிர்பாராமல் வரக்கூடிய அன்செர்டன் லைஃப் சுச்சுவேஷனை நம்ம இந்த ஒரு அமௌண்ட்டை வச்சு ஈஸியாக செட்டில் பண்ண முடியும். இப்போ ஒருத்தருக்கு திடுதுப்புன்னு வேலையே போயிடுச்சுன்னு வைங்களேன், அந்த ஏர்னிங் பர்சன் கையில் இருந்து காசே வரலனாலும் அந்த குடும்பத்தை 6 மாதத்துக்காவது கிட்டத்தட்ட ஓட்டிடலாம். எப்படியாவது நம்ம கையில் இருக்கிற காசை வச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வேண்டியது அவசியம் சொல்லப்படுது. நிதி ஒழுக்கத்தை வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஒருத்தர் பணத்தை தவறாமல் சேமிப்பதன் மூலமாக நிதி ஒழுக்கத்தை கண்டிப்பாக அடையலாம். ஏன்னா இந்த மாதம் நான் சிட்டை போடுறேன்னு சொல்லிவிட்டு அடுத்த மாதமே அந்த கன்சிஸ்டன்சி லெவலை பிரேக் பண்ணிட்டோன்னா அது ஒரு பெரிய செலவை தான் கொண்டு வந்து கொடுக்குமே தவிர நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டையும் கொடுக்காது. ஸோ நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சிறந்த ஒரு விஷயமா இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறது கருதப்படுது. பல ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட்ஸும் நம்ம ஃபைனான்சியல் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்க்கு போகணும் அப்படின்னா இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணணுன்னு தான் அட்வைஸ் பண்ணுறாங்க. 4வது கடைசி முக்கிய ஃபேக்டர்ஸ், ஃபைனான்சியல் லிட்ரஸியை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்போ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் போய் கையில் வர காசு எல்லாத்தையும் நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் இருக்காமல் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு சூப்பரான பொக்கிஷமாகவும் பார்க்கப்படுது. இது ஒரு அற்புதமான ஃபைனான்சியல் டூல்ஸாக கருதப்படுது. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சேஃபான ஹாப்பியான ஃப்யூச்சரை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக நிகழ்காலத்தில் நம்ம கையில் இருக்கிற காசு பணத்தை வளர்ப்பதற்கு சமமான ஒரு விஷயம். காலப்போக்கில் ஒரு குறிப்பிடத்தக்க வருமானத்தை ஈட்டுறதுக்கு உதவக்கூடிய ஒரு இடத்துல நம்ம பணத்தை சேஃபாகவும் செக்யூர் பண்ண இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். முதலீடுகள் ஒரு கூடுதல் மாத வருமானம் குறிப்பிடத்தக்க வருமானத்தை ஈட்டுறதுக்கும் இதை ஹெல்ப் பண்ணுது தெரியுமா? அதை எல்லாத்தையும் அடையிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதே சமயம் ரிட்டையர்மெண்ட் டைமில் நம்ம சேவிங்ஸ்க்காக ஒரு சில நிதியையும் இதன் மூலமாக ஒதுக்க முடியும். காமனாக பல பேரால் இன்றைக்கி பரவலாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரிஃபரன்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஒன்று, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. அதே மாதிரி நிறைய ஃபைனான்சியல் டூல்ஸ் இருக்குது. ஒரு எஸ்ஐபியில் நம்ம போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாம் சாய்ஸஸை பொறுத்து வேறுபடும். அப்புறம் பரஸ்பர நிதிகள், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்லப்படுற இந்த விஷயம். நெக்ஸ்ட்டு ரியல் எஸ்டேட்டு அண்டு கோல்டு. நம்மளோட கையில் காசு எவ்வளோ இருக்குது, நம்ம என்ன மாதிரியான பிளானில் போனால் நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லி கொடுக்கும். ஒவ்வொருத்தருடைய ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் எது கரெக்டாக இருக்கும்னு சூஸ் பண்ணுறதுக்கு கூட நமக்கு பேசிக்கான ஒரு ஃபைனான்சியல் லிட்ரஸி, அதாவது இந்த நிதி கல்வி அறிவு என்பது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பேசிக் விஷயம் தெரிஞ்ச கையோடையே நமக்கான ஃபைனான்சியல் ரீதியான கோலை எப்படி செட் பண்ணுறது அதை பற்றி தெரிஞ்சுப்போம். நாம் நினைக்கலாம் நம்மளுக்கு இந்த ஷார்ட் டேர்ம் கோல்னால் என்ன, லாங் டேர்ம் கோல்னால் என்னென்னு நல்லா தெரியும் அப்படின்னு. பட் சில நேரங்களில் ப்ராப்பர் பட்ஜெட் பிளானிங்கும் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்டும் நமக்கு தெரியலன்னா வைங்களேன், இந்த 2 விஷயத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி ஓவர்லேப் பண்ணி வச்சுருப்போம் நம்ம மண்டைக்குள்ளே. ஸோ இந்த 2த்தையும் சரிவர புரிஞ்சுக்கிறதுக்கு லாங் டேர்ம் கோலை எப்படி பட்ஜெட் பண்ணணும், ஷார்ட் டேர்ம் கோலை எந்த இடத்துல கரெக்டாக பண்ணி வைக்கணுங்கிறது நமக்கு தெரியணும். இப்போது ஒரு வாட்டி நீங்கள் இந்த குறுகிய காலம் இல்லைனா நீண்ட கால பட்ஜெட்டை போடுறீங்க அப்படின்னா அதே மாதிரி நம்மளால் சில நேரங்களில் ஸ்டிக் ஆன் பண்ண முடியாது. பிகாஸ் லைஃப்பில் பல சுச்சுவேஷன், பல மாதிரியான ஸ்டேஜஸ் நம்ம ஃபேஸ் பண்ணணும். அந்த ஒரு சேஞ்சஸ்க்கு ஏற்ப நம்ம நிதி தேவையை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் கோல் அப்படின்னா 1லேருந்து 3 வருஷத்துக்குள்ளே நம்ம ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய கோல்ஸ் தான் ஷார்ட் டேர்ம் கோல்னு சொல்லப்படுது. இந்த குறுகிய கால இலக்குகளுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாகவும் அடிக்கடி எதிர்பாராத விதமாகவும் பணம் தேவைப்படுது. இப்போது இந்த குறுகிய கால இலக்குகள் பொதுவாக எந்த மாதிரியான விஷயங்களை உள்ளடக்கும் அப்படின்னா மெயினாக 8 விஷயங்கள் சொல்லப்படுது. நம்பர் 1, நமக்கு தேவையான சாப்பாடு, யூட்டிலைசர் எல்லாம் வாங்குறது. நம்பர் 2, ரெண்ட்டு, மெயின்டெனன்ஸ் பண்ணுறது இதெல்லாம்.
நம்பர் 3 கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டை கட்டி முடிக்கிறது. நம்பர் 4 இஎம்ஐ, லோனு, இன்சூரன்ஸ், மாதம் நமக்கு இருக்கக்கூடிய இந்த செலவு. அடுத்து நமக்கு தேவையான பர்சனல் ஐட்டம் எல்லாம் இருக்குல்ல, அதை வாங்குறது. அதே மாதிரி நாம் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறது, எய்தர் ஒரு சிட்டி, ஒரு ஸ்டேட்டு, இல்லைனா கண்ட்ரி, எங்கே போனாலும் அந்த எக்ஸ்பென்ஸு இதுக்கு கீழே தான் வரும். நெக்ஸ்ட்டு நாம் எப்படா சேவ் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலான்னு ஃபீல் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம வீட்டில் இருக்கிற வாஷிங் மிஷின் வேலை வைக்கும், மிக்சி ஓடாது, டிவி ஓடாது, இந்த மாதிரியான ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் இந்த ஒர்க்கு. அதே மாதிரி மெடிக்கல் அண்ட் பர்சனல் எமர்ஜென்சியும் இந்த குறுகிய கால நிதி இலக்குகளுக்கு கீழே தான் வரும். அடுத்து லாங் டேர்ம் ஃபைனான்சியல் பிளான்ஸ் ஆர் கோல்ஸ். நீண்ட கால நிதி இலக்குகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் 5லிருந்து 20 வருஷம் ஆகும் இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு. இப்போது நாம் என்ன தான் கன்சிஸ்டன்ஸாக சேவிங்கை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெக்யர்மெண்ட் இருந்தாலும் அது உங்களோட ஓய்வு காலத்தில் ரொம்ப ஹாப்பியும் ஃபுல்ஃபில்டும் கொடுக்கும். இந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஓன் பிளேஸ் க்ரியேட் பண்ணணும் இந்த கன்சிஸ்டன்சி. அந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஓன் பிளேஸ் க்ரியேட் பண்ணணும் இந்த கன்சிஸ்டன்சி. லாங் டைம் கோல்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஒரு பெரிய லம்பான அமௌண்ட்டு இதுக்கு தேவைப்படுது. அது ஒரு ப்ரீ பிளான்டு வெல் தாட் அவுட் மணியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை அச்சீவ் பண்ண முடியும். லைக் என்ன மாதிரியான இந்த லாங் டேர்ம் கோல்ஸுக்கு கீழே ஆப்ஜெக்டிவ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு கல்யாணம் ஆகிறது, இல்லை உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறது, ஹையர் எஜுகேஷனுக்காக செலவு பண்ணுறது, வீடு வாங்குறது, கடன் இல்லைன்னா அடமானத்தை திருப்பி நம்ம கட்டுறது, அதே மாதிரி ஓய்வூதியத்துக்காக நம்மளோட ரிட்டையர்மெண்ட் வெல்த்துக்காக நம்ம அக்யூமுலேட் பண்ணக்கூடிய செல்வம், இது எல்லாம் இந்த லாங் டேர்ம் கோல் கீழே தான் நடக்கும். ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல் மாதிரி இன்னொரு கோலும் இருக்குது. இதுதான் மிட் டேர்ம் கோல், அதாவது இடைக்கால இலக்குகள். இந்த இலக்குகள் தனிநபருடைய ஒரு டைம் லைனை பொறுத்துன்னு நம்ம சொல்லலாம். திடீர்னு ஒரு வெஹிக்கிள் நம்ம வாங்கணும், இல்லைனா மேரேஜ் டைமில் நம்மளுக்கு அவசரமாக ஒரு ஃபண்ட் தேவைப்படுது, அப்புறம் அதே மாதிரி கடனை நம்ம திடுதிப்புன்னு திருப்பி செலுத்தணும், இல்லை வீட்டில் ஏதாவது பெரிய வேலை வைக்குது ரிப்பேர் பண்ணணும், இல்லை வீட்லேயே ஏதாவது நேச்சுரல் கலாமிட்டிஸ் காரணமாக நம்ம வீடே இடிஞ்சு விழுதுணும், அதை சரி பண்ணணும். அந்த மாதிரியான விஷயங்கள். அதே போல் அன்சர்டைன் சுச்சுவேஷன்ஸ் லைக் ஆக்சிடெண்ட் ஆகிறது, வேலை போகிறது, இன்னும் ஒரு சில அன்பிரடிக்டபிள் விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. அப்படின்னாலும் நம்ம இந்த எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று சேர்த்து வைக்கிறோம் தெரியுமா, அதை நம்ம உடைக்கிறதுக்கான சூழல் ஏற்படலாம். ஸோ அந்த நேரத்துக்கு ஏற்ப நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த அவசரகால நிதியை நம்ம செலவு பண்ணிட்டோன்னா மறுபடியும் நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணணும். அதை நாம் ஷார்ட் டேர்ம் கோலுக்கு கீழேயா இல்லை லாங் டேர்ம் கோலுக்கு கீழேயான்னு ஆஸ் பர் த சீனரியோ டிசைட் பண்ணி வச்சுருக்கணும். அப்புறம் இந்த குறுகிய நீண்ட கால நோக்கங்களுக்காக நம்ம எப்படி பட்ஜெட் பண்ணுறோங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக அடுத்து ஒரு ஃபினான்ஷியல் பிளான் ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியும் எப்படி க்ரியேட் பண்ணலாங்கிறதும் தெரிஞ்சுப்போம். இப்போது இன்றைக்கி நமக்கு என்ன தேவைப்படுது, அடுத்த ஒரு வாரத்துக்கு என்ன தேவைப்படுதுன்னு நம்ம டிசைட் பண்ணலாம். ஆனால் காலப்போக்கில் சீனரியோஸ் மாறிக்கிட்டே இருக்கும். என்ன தான் இந்த ஷார்ட் அண்ட் லாங் டேர்ம் பட்ஜெட் பண்ணுறது ஒரே மாதிரியாக தோணினாலும் அதில் ஒரு குட்டி குட்டி நுணுக்கங்கள் இருக்கும் தெரியுமா, அது பெரிதளவில் வித்தியாசப்படும். ஸோ இப்போ இந்த குறுகிய மற்றும் நீண்ட கால நோக்கங்களுக்காக நம்ம எப்படி பட்ஜெட் போடலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். அண்ட் அந்த கோலுக்கு எவ்வளோ டைம் பீரியட் நமக்கு தேவைப்படுங்கிறதையும் தோராயமாக நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறது தான் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்டெப் இந்த பட்ஜெட் பிளானிங்கில். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, அந்த ஷார்ட் டைம் கோல் அண்ட் லாங் டைம் கோலை நீங்கள் பிரித்ததுக்கு அப்புறமா அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ பணம் தோராயமாக தேவைப்படும் அப்படிங்கிறதையும் ஃபோர்காஸ்ட் பண்ணி அப்படிங்கிறதையும் ஃபிகர் அவுட் பண்ணணும். சப்போஸ் இதை கண்டுபிடிக்கிறதுலேயே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா எய்தர் நீங்கள் உங்களோட க்ளோஸ் சர்க்கிள்கிட்டையோ க்ளோஸ்ட் ஒன்கிட்டையோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி ஒரு கரெக்டான முடிவுக்கு வரலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஆன்லைன்லேயோ இல்லை ஆஃப்லைன்லேயோ ஒரு ஃபினான்ஷியல் ரிசர்ச் பண்ணி அதன் மூலமாக உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை எவ்வளோ என்பதை கண்டுபிடிக்கலாம். இல்லைனா ஒரு ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட் கிட்ட இருந்தும் நீங்கள் அட்வைஸ் கேட்டு ஈச் கோலுக்கு எவ்வளோ மணி தேவைப்பட போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிக்க முடியும். ஓரளவுக்கு ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கோலுக்கான மணி ரெக்யர்மெண்ட் அக்யூரசி நமக்கு ஐடியா வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். நம்மளோட ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸில் ஒரு ட்ராக் எப்போவுமே கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். பட்ஜெட்டோட ரொம்ப முக்கியமான அம்சங்களும் இதுவும் ஒன்று. உங்களோட இலக்குகளை நிறைவேற்றுறதுக்கு உங்களோட இந்த மாதாந்திரம் இல்லைனா வருட வருமானம் மற்றும் பல ஆண்டுகளாக நீங்கள் எப்படி செலவிடுறீங்க அப்படிங்கிறது பொறுத்தும் அமையும். உங்கள் கையில் வர பணம் எல்லாம் எங்கேப்பா போகுது அப்படிங்கிறத நீங்கள் கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்கள் நீடு எது, வாண்ட் எது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துடும். விருப்பப்பட்டு வாங்குறது வேறு, தேவை இருக்குது அதனால் நான் இப்போ வாங்குகிறேன், எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு வாங்குறது வேறு. நம்ம வீட்டிலையே கொஞ்சம் சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் எதுக்கு வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் செல்ஃபில் உட்காந்துருக்கும். ஸோ அதை நாம் கட் டவுன் பண்ணுறதன் மூலமாக பல நேரங்களில் நம்மளோட கையில் இருக்கிற காசை மிச்சப்படுத்த முடியும்.
ஆன் தி ஹோல் இந்த ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸ் அடையிறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த விஷயம் அமைது.